ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். அம்மா வீட்டில் ஒரு நாள் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாமா? ஸோ காலையிலேயே முழிச்சதும் லைட்டாக ஒரு வாக்கிங் போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டு மாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளியாசல் தெரியும். ஸோ காரைக்கால்லேருந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பள்ளியாசல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட் முருத்தப்பா செஞ்சுருந்துடும். நம்ம காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கு முருத்தப்பானா என்னன்னு தெரியும். ஒருவேளை எங்கள் ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னு தெரிலனா, இது ஒரு கறி ரொட்டி மாதிரி தான். மைதா மாவு பிசைஞ்சிட்டு அது மேலே லேயர் மாதிரி கொடுக்குறது. உள்ளக்கு பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம கறி வச்சு மட்டனோ சிக்கனோ பீஃபோ எது வச்சு உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதை நம்ம பிசைஞ்சு வச்சுருந்துருக்க மைதா மாவில் உள்ளக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து எடுத்துகிட்டு அது மேலே முட்டை தடவி நம்ம பொரித்து எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான முருத்தப்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நைட் செஞ்ச முருத்தப்பாவே பேலன்ஸ் இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அந்த முருத்தப்பாவே வச்சு முடித்தாச்சு. ஸோ டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அம்மா கையால் செஞ்சதுலையே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டு வாசலுக்கே எங்களுக்கு மீன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இறால் வந்துச்சு. இறால் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக தாங்கலை. ஏன்னா எங்கள் மாமியார் ஊரில் இறால்லாம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஸோ நம்ம ஊரில் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால அது ஒரு ஹாப்பி தான். ஸோ இறாலும் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கானாங்கல்தி மீனும் இருந்துச்சு, நல்ல பெரிய பெரிய மீன். ஸோ நம்ம ஊர் மக்களே பார்த்துக்கோங்க, எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் மீனும் சரி இறாலும் சரி செம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால தான் நான் எங்கள் ஊரில் என் ஹஸ்பண்ட் ஊரில் மீன் வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப யோசிப்பேன், அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 மீன் பார்த்திங்கன்னா நான் 120 ரூபான்னு வாங்கினேன். மீனை பாருங்கள் எப்படி பலன்னு இருக்குது. அப்புறம் இவ்வளோ இறாலும் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஃபஸ்ட்டு இறால் மட்டுமே சமைச்சிட்டு மீனை வச்சாச்சு. ஸோ இறால் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இறால் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். பட் நீங்கள் வாங்குகிற இறாலை பொறுத்து நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வாங்கியிருக்க இறால் பார்த்திங்கன்னா வெள்ளை ராசி இறாலுன்னு சொல்லுவாங்க. இதோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, மீடியமுக்கும் அடுத்த லெவலில் இருக்கும். ஸோ இந்த இறால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இறாலை இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டதுக்கு பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் அதை தலையை கிள்ளி எடுத்துடணும். கிள்ளி எடுத்த பிறகு உடம்புல அடியிலேருந்து பாதி அளவுக்கு நம்ம இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாழையும் இந்த மாதிரி அமுக்கி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அது மேலே உள்ள தோல் வந்துடும். அதுக்கப்புறம் முதுகு பக்கத்துலேருந்து கையை வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா நீட்டாக நரம்பு மாதிரி ஒன்று வரும், அதையும் எடுத்துட வேண்டியதான். ஸோ இதே மாதிரி தான் எல்லாராலையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இறால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வாங்குகிற சைஸை பொறுத்து தான் அதை எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்கன்னு உங்களால் முடிவு பண்ண முடியும். ஸோ அதனால் இறால் எப்போதுமே ஒரு மீடியம் சைஸில் வாங்கிக்கோங்க. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சில இறால்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பெருசாக வாங்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி ரப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில இறால் பெரிய இறால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பார்த்து வாங்கணும், அதுக்கெலாம் ரொம்ப அனுபவம் வேணும் இல்லையா? ஸோ ஸ்கூல் லீவு விட்டாச்சு, அதனால் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் இல்லையா? ஸோ அதனாலவே கொஞ்ச நாள் இந்த வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் எல்லாமே இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வீடியோ போடணுமே, இல்லைனா என்ன நீங்கள் மறந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிளிப்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி இறாலை க்ளீன் பண்ணிட்டு இறாலை எப்படி சூப்பராக பொரிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சில பேருக்கு இறால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டு இறால் பொரிப்பாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் வெறும் மசாலா மட்டும் கொடுத்து இறால் பொரிப்பாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எப்படி பொரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஸோ இறாலை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி தான் இருக்கும். அது வாங்கும்போது நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ இந்த இறால் நான் ரெடி பண்ணிவிட்டு இதில் என்ன போட்டேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இது 4மே போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஒரு சூப்பரான இறால் மசாலா இங்கே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும். அன்னைக்கு இந்த இறால் மசாலாவுக்கு எங்கள் வீட்டில் ரசம் தான் வச்சுருந்தோம். ஸோ இன்னொரு நாளைக்கு என்ன சமைச்சோன்னு அதையும் காமிக்கிறேன். ஸோ லன்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சும்மா வெளியே போகலாம், ஸோ தெருவெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு நானும் என் பிள்ளைங்களும் போயிருந்தேன். ஸோ நம்ம ஊர் எப்படி இருக்குது, நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத திரும்பவும் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.
அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப வெயில் காலமா இருக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்க வந்து ஈவினிங் மேல வெளியில போங்க. ஸோ வெயில் நேரத்தில பிள்ளைங்களையும் சரி, நீங்களும் சரி கண்டிப்பா வந்து வெளியில போவாதீங்க. அதே மாரி நெறையா தண்ணி குடிங்க, நெறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. உடம்ப வந்து டீஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. ஸோ நம்பள பாதுகாத்துக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஸோ லைட்டா ஒரு 5:45 மணிக்கு ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு, சூப்பரா அன்னைக்கு டேவ நாங்க முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், எப்போதுமே சந்தோஷமா இருங்க, ஹெல்த்தியா இருங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு இருக்கிறது இந்த ஒரு லைஃப் தான் இல்லையா? அத நம்ம தான் சந்தோஷமா மாத்திக்கணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.